இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம், நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது நாம் இதுவரைக்கும் குரு வக்ர பயிற்சி பலன்களை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இப்பொழுது கடகராசிக்கு வக்ர பயிற்சி பலன்கள் 116 நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் நாம் இப்பொழுது பேசவிருக்கிறோம். குரு வக்ர பயிற்சி என்றால் என்ன என்பதை முதலிலே நாம் இங்கு கூறியாக வேண்டும். குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சியாகி வருகிறார். அந்த அடிப்படையிலே மேசராசியிலே இருந்து கடந்த மே மாதம் 1ஆம் தேதி ரிஷபராசிக்கு பயிற்சியாகி ரிஷபத்திலே பயணித்து வந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரையில் பின்னோக்கி பார்க்கிறார். அதாவது மேச வீட்டை பின்னோக்கி பார்க்கிறார். இந்த 116 நாட்கள் குரு பகவானுடைய பலன்கள் ராசிக்கு ராசி வேறுபடும். அந்த வரிசையிலே கடகராசிக்கு என்ன நன்மைகள் நடைபெறும் என்பதை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம். பெரும்பாலும் கடகராசி என்பது ஒரு நீர் தத்துவ ராசி என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். இந்த கடகராசியை பொறுத்தளவில் கடகராசிக்காரர்கள் குருவின் ஆதிக்கமும் சந்திரனுடைய ஆதிக்கமும் பெற்றவர்கள். ஏனால் கடகத்திலே சந்திரன் ஆட்சி. பெரும்பாலும் இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்தளவில் மிகவும் அமைதியானவர்கள். சில நேரங்களில் அவர்கள் பல விஷயங்களில் புரியாமல் தவித்து கொண்டிருப்பார்கள். இந்த கடகராசியை பொறுத்தளவில் இந்த 3 நட்சத்திரங்கள் உள்ளடக்கிய கடகராசி இந்த நாம் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். அதாவது புனர்பூசம் 1ஆம் பாதம், பூசம் 4 பாதங்கள், ஆயில்யம் 4 பாதங்கள், ஆக மொத்தம் 9 பாதங்களை உள்ளடக்கிய கடகராசிக்காரர்கள் வாழ்வினில் எதையும் எதிர்கொள்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கொள்வதிலும் சமயோஜித்துக்கு தகுந்தவாறு பேச்சுக்களிலும் செயல்களிலும் மாறுபாட்டையும் கொண்டு வருபவர்கள் தான் இந்த கடகராசி நேயர்கள். கடகராசி நேயர்களை பொறுத்தளவில் வெளிநாட்டுக்கு செல்ல நினைப்பவர்கள், வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சி செய்பவர்கள், வெளிநாட்டு படிப்புக்கு செல்பவர்கள், வேலைக்கு செல்பவர்கள் இந்த 116 நாட்களிலே முயற்சி செய்தால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும். வெளிநாட்டு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் என்பது மிகவும் உகந்த காலகட்டங்கள் என்றுதான் நாம் கூற வேண்டும். மேலும் இந்த கடகராசிக்கு 116 நாட்கள் குரு வக்ர பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்று நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது குரு பகவான் கடகராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரித்து வருகிறார். அதாவது லாபஸ்தானத்திலே சஞ்சரித்து வருகிறார். லாபஸ்தானத்திலே சஞ்சரித்து வருகிற குரு பகவான் கண்டிப்பாக ஓராண்டு முழுவதும் நன்மைகளையே செய்வார் என்று சொன்னால் அது மிகவும் 100க்கு 100 உண்மை. இந்த கடகராசிக்காரர்களுக்கு சற்று 116 நாட்கள் பின்னோக்கி பார்ப்பதனால் எந்த பலன்களும் தடைபடாது, வருகின்ற லாபம் குறையாது, எந்த விதத்திலும் முன்னேற்ற பாதிப்புகள் ஏற்படாது. ஆனாலும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வர்த்தக வியாபார சம்பந்தங்கள், படிப்புகள், தொழில்கள், வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வருகிறது என்பதை நாம் இங்கு அழுத்தமாக கூறப்பட வேண்டும். மேலும் இதுவரை பல வழிகளில் சிரமப்பட்டு கொண்டிருந்தால், குறிப்பாக அஷ்டமச்சனியில் பலரும் பிடிபட்டு அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்திருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் சற்று கூடுதல் புத்துணர்வாக இந்த 116 நாட்கள் தடைகள் விலகி முன்னேற்றங்கள் கூடுதலாக கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. குரு பகவானை பொறுத்தளவில் இந்த கடகராசி நேயர்களுக்கு லாபஸ்தானத்தில் ஓராண்டுகள் சஞ்சரிப்பதனால் வரக்கூடிய இடத்தில் லாபங்கள் 2 மடங்காக வரும். தொழிலிலே உயர்வு கிடைக்கும், உத்தியோகத்திலே பெருத்த லாபம் கிடைக்கும். மேலும் வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்திலும் விலகி முன்னேற்றம் பெருகும். வீடு வாகன யோகங்கள் தவணை முறையில் லோன் மூலம் கண்டிப்பாக வாங்க முயற்சி செய்யலாம். நிலபுலன்கள் அமையும். இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு திருமண முயற்சி கைகூடும். புத்திரப்பேரும் கிடைக்கப்பெறும்.
இது சாதாரணமான பலன்கள் தானே என்று நீங்கள் தோன்றலாம். ஆம், இது கடகராசிக்கு பொது பலன்கள் 160% பொருந்தும். 40% பொருந்தாது என்பதை இங்கு மையப்படுத்தி சொல்லியாக வேண்டும். காரணம், ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்திலும் லக்னம் எங்கு இருக்கிறது, யாருடைய திசை நடக்கிறது, புத்தி என்ன, அந்தரம் என்ன, அதை பொறுத்து பலன்கள் மாறுபடும். இந்த பொது பலன்கள் என்பது குரு வக்ர பயிற்சி பலன்கள் 60% பொருந்தும் என்பது மிகப்பெரிய விஷயம். அந்த வரிசையில் இந்த ஆண்டு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிகுந்த நன்மைகளை செய்திடும் என்றாலும், அவ்வப்பொழுது சனீஸ்வர பகவானால் தடைகளும் தடங்களும் வந்து கொண்டிருந்தாலும், இந்த 116 நாட்கள் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கூடுதலாக தரக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். மேலும் இந்த கடகராசி நேயர்களை பொறுத்தளவில் அவர்களுடைய முயற்சி என்பது, விடாமுயற்சி என்பது எந்த விதத்திலும் தடங்கள் ஏற்படாது. கல்வி பிள்ளாக இருந்தாலும் சரி, கல்லூரியில் படித்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டுக்கு கல்லூரிக்கு வேலைக்கு செல்பவர்களாக இருந்தாலும் சரி, படிப்புக்கு செல்பவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா முயற்சியும் வெற்றி அடையும். மேலும் விசாவுக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு விசா கிடைக்கும். ஆகவே கடகராசி நேயர்களுக்கு புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள் என்பது மிகுந்த காலகட்டங்கள், உகந்த காலகட்டங்கள், மிகுந்த நன்மை அளிக்கக்கூடிய காலகட்டங்கள். ஆகவே வெளிநாட்டு பயணத்திற்கு முயற்சி செய்பவர்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம், வெற்றி கிடைக்கும். மேலும் தொழில் மற்றும் வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்பவர்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம், உத்தியோக உயர்வு கிடைக்கும், தொழிலில் லாபம் 2 மடங்கு கிடைக்கும். வீடு கட்ட முயற்சிப்பவர்களுக்கு முயற்சி செய்யலாம். ஆகவே கடகராசி நேயர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி என்பது மிகுந்த ஆதாயம் மிகுந்ததாக அமைந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.